இதுதான் ஜெயிலு. ஜெயிலுக்குள்ளே இவ்வளோண்டு ரூம்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து கன்னி வெடி. அண்ணாதுரை அவர் எழுதின லெட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் இருக்க போலீஸ் மியூசியத்தில் தான் இருக்கும். இது வந்து காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருக்குது. மண்டே டு சண்டே எல்லா நாளும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நம்ம போலீஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் மற்றும் வெப்பன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க உள்ள என்னென்ன அதுக்கெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண போலீஸ் யூஸ் பண்ண தமிழ்நாடு போலீஸ் யூஸ் பண்ண சைக்கிள் இது. டயரே இல்லைங்க அந்த வீலில். வெளியே இருக்க வண்டிலாம் பார்த்தோம். இப்போ நம்ம உள்ளே போய் மியூசியத்தில் இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்னென்ன பண்ணாங்கன்னு வச்சுருக்காங்க அதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய புலி வச்சுருக்காங்க. வீரப்பன் அவர் சுற்றதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து எடுத்த பொருள்லாம் போல இருக்குது. இது வந்து அவர் மேலே போடப்பட்ட ஃபஸ்ட்டு எஃப்ஐ, அது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு, முதல் தகவல் அறிக்கை.
பைப்பு வச்சுருக்காங்க. இது வந்து சூட்கேஸ் பாம். ஓப்பன் பண்ணால் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணால் வெடிச்சிடும். அந்த டைப் ஆஃப் பாம் இதெல்லாம். இதெல்லாம் வந்து கன்னி வெடி மாதிரி வச்சுருக்காங்க. டைப் ஆஃப் கன்னி வெடி இதுக்கு. என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய கன்னி வெடிலாம் இருக்குது. ஆக்சுவலாக இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது ஒரிஜினல் கிடையாது. டெமோ வச்சுருக்காங்க இவங்க. இது வந்து கேஸ் வெடிகுண்டு போல இருக்குது. எம்டி கேஸஸ் வச்சுருக்காங்க. பாம் டிடெக்ட் பண்ணுற கருவிகள் இதெல்லாம். நம்ம எங்கே போனாலும் இந்த கருவி வச்சு தான் செக் பண்ணுவாங்க. பாம் டிடெக்டர். இதை டிடெக்ட் பண்ணும்போது இதில் கனெக்ட் ஆகி இந்த ஹெட்ஃபோனில் நம்மள சவுண்டு கேட்கும். பாம் டிடெக்டர் பெரும்பாலும் நம்ம இதை நிறைய பார்த்துருக்கோம். இதுதான் நம்ம எங்கே போனால் நம்மளை இதை வச்சு தான் செக் பண்ணுவாங்க பாம் இருக்கா இல்லையான்றத. நம்ம பாம் ஸ்குவாட் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட், அண்ணாதுரை அவர் எழுதின லெட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. அவர் சைன் போட்டிருக்காங்க. 30/8/1967 பண்ண லெட்டரை இங்கே ஸ்கேன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அண்ணாதுரை. இப்போ வந்து கள்ள நோட்டு தடுப்பு பிரிவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கள்ள நோட்டு அடித்த மிஷின்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. டெமோ வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். காயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க. இது வந்து சிலை தடுப்பு பிரிவு. தமிழ்நாடு போலீஸ் கைப்பற்றின சிலையெல்லாம் இருக்குது.
இது நம்ம தமிழ்நாடு போலீஸ் யூஸ் பண்ணுற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பிஸ்டல்ஸு. இது பார்த்தீங்கன்னா லைட் மெஷின் கன்னுன்னு சொல்லுவாங்க இதோட பேர். ரொம்ப பவர்ஃபுல். இந்த ரூமுக்கே மாஸ்டர் வெப்பன் தான் இது சொல்லுவாங்க. 1000 மீட்டர்ஸ், அதாவது 1 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அக்யூரேட்டாக ஃபயர் பண்ண முடியும். நம்ம செயின் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, புல்லட்ஸ் வச்சு, அந்த மாதிரி சைக்கிள் ரேட்டை வச்சு இதில் ஃபயர் பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 600லேருந்து 650 ரவுண்ட்ஸ் வந்து இதில் ஃபயர் பண்ண முடியும். பேர் வந்து அக்னி வருஷா. இது எதுக்காக யூஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு பீரங்கி மாதிரி இருக்கும், ஆனால் அது அவ்வளோ அபாயகரமான ஒரு வெப்பன். இது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் மெஷின் கன்னு. இல்லை எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்னைப்பர் கன் MSG-19 சொல்லுவாங்க. தாரக மந்திரமே என்ன அப்படின்னா 1 shoot 1 kill. இப்படி வெப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எஸ்பெஷலி AK-47 சின்ன பிள்ளைங்களுக்கு கூட எல்லாருக்குமே தெரியும் AK-47 என்ன அப்படின்னா.